இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்தீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். பார்ட் 2 வாட்ச் நவ். 11 மேக்ரோ எக்கனாமிக்ஸின் மற்றொரு பெயரை கண்டறியவும். A விலை கோட்பாடு, B வருமான கோட்பாடு, C சந்தை கோட்பாடு, D மைக்ரோ தியரி. விடை B வருமான கோட்பாடு. 12 சுய உதவிக்குழுக்கள் SHG பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? I உதவிக்குழுக்கள் ஒவ்வொரு உறுப்பினரின் குறைந்தபட்ச பங்களிப்பில் மூலம் சிறிய விகிதத்தில் சிக்கனத்தை ஊக்குவிக்கின்றன. E திரட்டப்பட்ட பணத்திலிருந்து தேவைப்படும் உறுப்பினர்களுக்கு அதிக வட்டி விகிதத்தில் சிறு தவணைகளில் செலுத்த திருப்பிச் வழங்கப்படுகிறது. கடன். E பெண்களை மேம்படுத்துவதில் சுய உதவிக்குழுக்கள் உதவியுள்ளன. IV இத்தகைய கடன் ஏற்பாடுகள் பொதுவாக மைக்ரோ கிரெடிட் திட்டங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. AI எலி மற்றும் IV, BE மற்றும் IV, CE மற்றும் IV, DI மற்றும் IV. விடை AI எலி மற்றும் IV. 13 இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? தொழில்துறை மற்றும் சேவை துறைகளில் அவுட்சோர்சிங் ஒரு முக்கிய நடவடிக்கையாக உருவாகி வருகிறது. வளர்ச்சி சீர்திருத்தங்களின் போது விவசாயம் மற்றும் தொழில்துறையின் குறைத்து விட்டது, ஆனால் சேவை துறை வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. சீர்திருத்தங்கள் விவசாய துறைக்கு பலனளித்துள்ளன. இந்த துறையில் பொது முதலீடுகளும் அதிகரித்துள்ளன. IV மலிவான இறக்குமதி மற்றும் குறைந்த முதலீடு காரணமாக தொழில்துறை வளர்ச்சி குறைந்துள்ளது. AI IIL மற்றும் IV, BE மற்றும் IY, CI மற்றும் IV, DI மற்றும் IV. விடை AI IIL மற்றும் IV. 14 பின்வருவனவற்றில் எது நேரடி வரி? A கலால் வரி, B வருமான வரி, C சுங்க வரி, D சேவை வரி. விடை A கலால் வரி. 15 பின்வருவனவற்றில் எது லோசரஸ் வளைவால் அளவிடப்படுகிறது? A படிப்பறிவின்மை, B வேலையின்மை, C மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், D வருமான சமத்துவமின்மை. விடை A படிப்பறிவின்மை. 16 நில வடிவங்களின் விநியோகம், அவற்றின் தோற்றம் மற்றும் இந்த நில வடிவங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்திகள் ஆகியவற்றை கையாள்கிறது. A மண் புவியியல், B புவி அமைப்பியல், C சுற்றுச்சூழல் புவியியல், D உயிர் புவியியல். விடை B புவி அமைப்பியல். 17 புவியியலின் 4 மரபுகளை அறிமுகப்படுத்தியவர்? A ஹார்ஷோன், B ஜெரார்ட் மெர்கேட்டர், C வில்லியம் டி பார்ட்டிசன், D ஹம்போல்ட். விடை D ஹம்போல்ட். 18 பின்வருவனவற்றில் எது கிரகத்தில் குணம் அல்ல? A இது சூரியனை சுற்றி வர வேண்டும், B இது எந்த கிரகத்தின் துணைக்கோளாகவும் இருக்கக்கூடாது, C அதன் சொந்த நிறை மற்றும் சுய ஈர்ப்பு காரணமாக அது ஒரு கோள வடிவத்தை பெற வேண்டும், D அதற்கு சொந்த ஒளி அல்லது வெப்பம் உள்ளது. விடை B இது எந்த கிரகத்தின் துணைக்கோளாகவும் இருக்கக்கூடாது. 19 ஹாலியின் வால்மீன் கடைசியாக 1986 இல் காணப்பட்டது. அது மீண்டும் பார்க்கப்படுவது? A ஜூலை 28, 2061, B ஜூலை 28, 2066, C ஜூலை 28, 2056, D ஜூலை 28, 2051. விடை D ஜூலை 28, 2051. 20 கோள ஒருங்கிணைப்பு அமைப்பின் தொடக்கம் 0 டிகிரி அட்சரேகை மற்றும் 0 டிகிரி தீர்க்க ரேகையில் உள்ளது. இந்த இடத்தை இல் காணலாம். A பசிபிக் பெருங்கடல், B அட்லாண்டிக் பெருங்கடல், C இந்திய பெருங்கடல், D ஆர்க்டிக் பெருங்கடல். விடை B அட்லாண்டிக் பெருங்கடல். பார்ட் 3 கமிங் சூன்.